இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஒரு மாதிரி கதையே இல்லாமல் எங்கேயா போவாங்க வருவாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ட்விஸ்ட்டு, அடுத்தடுத்து சூப்பரான சீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்து ரசிக்கிறபடியான வசனங்கள், எல்லாருடைய நடிப்பும் சூப்பராக இருக்குது அப்படின்னு செம்மையான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ராஜி இன்னைக்கு கதிருக்காக சண்டை போட்டது, அவங்க அண்ணன்ட்ட சண்டை போட்டும்போது அப்படி பயங்கரமாக நடித்தாங்க. ஒரே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். கதிர் அதுக்கப்புறம் கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பக்கம் ஒரு விஷயத்தை செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் தங்கமயில் சரவணனுக்கு இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரப்போகுது. இப்போதைக்கு அவங்க லலான்னு இருக்காங்க. அப்படிங்கிற நிலமையில இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, மீனாவுடைய அம்மா வீட்டுக்கே கிளம்பி பையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. பை ஃபுல்லாக நகையை கொண்டு வராங்க. இதெல்லாம் உனக்கு சேர வேண்டிய நகை, நீ உனக்காக நான் எல்லாத்தையும் போடணும்னு நினச்சோன்னாங்க. ஆனால் நீ ஓடி வந்துட்ட, அதனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, நீ வச்சுக்கோ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவே தான் கொடுத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் கண்டிப்பாக எதுக்க போகிறது இல்லை. அதெல்லாம் இல்லை, முறைப்படி நீங்கள் எனக்கு இந்த நகையெல்லாம் வேணாம், நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பேசினாலே போதும். முறைப்படி அந்த நகைக்காக பணத்துக்காக ஆசைப்படுற குடும்பமும் இவங்க கிடையாது. என்னைக்கே நீங்களே என்னை பொண்ணாக ஏற்றுக்கிட்டு திருப்பி என்னுடைய கணவரை உங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்துக்குலாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ ஓகே, அதை முறைப்படி இருக்குன்னு நான் வாங்கிக்கிறேன். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு எதுவுமே வேணாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க மீனா அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாங்க, பேச ட்ரை பண்ணுறாங்க. ப்ளஸ் நான் இறங்கும் பொழுதே உனக்கு எப்படி கவனிப்பு இருந்துச்சு இந்த வீட்டிலங்கிறது தெரியுது. அப்படியே எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க, நான் தான் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். இப்போ உன் மாமியார் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ராஜி கையமுக்கி விட்டுருக்கா. அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுதே தெரியுது உனக்கு நல்ல சந்தோஷமாக தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்க்க எங்கள் மன நிறைவாக இருக்குது. இன்னமும் இதை ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கான கொஞ்சம் நேரம் மட்டும் வேணும் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இவங்க அப்பா நேற்றே ரவி பார்த்தீங்கன்னா நல்லவராக தான் இருந்தார். அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன், அதுவும் கோமதி பேசும்பொழுதுலாம் அவரோட கோபம்லாம் கொஞ்சம் தனிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னமும் வில்லன் வேலையில் இருக்கிறது யாருன்னா குமரவேல், சக்திவேல், முத்துவேல், இந்த 3 பேர் தான். இந்த வேல் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ நமக்கு இருந்த அவமானத்தில் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இதில் வேறு இந்த ராஜியும் ஓவராக பேசுகிறா. என்ன தான் பண்ணுறது, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இந்த பொண்ணோட வீட்டை, தங்கமயிலோட வீட்டை பற்றி விசாரித்து கடைசியாக உண்மைகளை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணோட வீட்டில் பணம் கிடையாது, அவருக்கு வேலை கிடையாது, இவங்களுக்கு படிப்பு கிடையாது, வயசு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்க பல பொய்கள்லாம் ஒன்று கண்டுபிடிச்சு அதை வச்சு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி கரெக்டாக கல்யாணத்தன்னைக்கு அவங்க கிளம்பி போகும்பொழுது வாசலில் நிறுத்தி இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துகிற வேலைகளில் இறங்கி தங்கமயில் பெரிய அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்து, இப்படி நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் போய் சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படின்னு போய் உட்காந்துருக்க சரவணன். அதனால் தங்கமயிலுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி விஷயத்தை, அதுவும் உங்கள் அப்பாவுடைய விருப்பத்துக்கு மாறாக இவரும் தான் பார்த்த பொண்ணு தான் இருந்தாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கதையாக போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா